Dear praying friends, ஜெபிக்கிற அருமையான நண்பர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். First and foremost, let me tell you that Jesse's health is progressing. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஜெஸ்ஸினுடைய ஹெல்த் கண்டிஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுகிறது. அதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். The last update நான் உங்களுக்கு கொடுத்தது 6 days ago. I thought it is appropriate to give you an update. நேற்று after being in the hospital for 14 days, 14 நாட்கள் ஆஸ்பத்திரியிலே இருந்து நேற்றைய தினத்தில் ஈவினிங் she was discharged. நேற்றைய தினத்தில் அவர்கள் வீட்டிற்கு ஆஸ்பத்திரியிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு அனுப்புகிறதற்கு முன்னதாக புதன்கிழமை பெட் ஸ்கேன் என்று சொல்லப்படுகிற ஒரு டயக்னோசிஸ், கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கிறதற்கு முன்னதாகவும் கொடுத்ததற்கு பின்னதாகவும் ப்ரோக்ரஸை பார்க்கிறதற்காக எடுக்கப்படுகிற ஒரு காரியம். 6 கீமோதெரப்பி கொடுக்கப்பட்டதினாலே அதற்கு பிறகு எடுக்க வேண்டிய பெட் ஸ்கேன் 2 days ago எடுக்கப்பட்டது. அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது doctors were surprised. They said the cancer has shrunk. பெரிய கன்சர்ன் என்னவென்றால், even 1 week ago கேன்சர் பரவிக்கொண்டு இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொன்ன டாக்டர்ஸ் just a week ago அவர்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது இப்பொழுது வளராமல் அல்லது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ் தான். நேச்சுரலி ஸ்பீக்கிங், அந்த ஹெல்த் கண்டிஷனை ஒரு 1 week 10 days முன்பதாக பார்க்கும் பொழுது, பட் அந்த கேன்சர் செல்ஸு இப்பொழுது டிஸப்பியர் ஆகி கொண்டிருக்கிறது. அதனுடைய சைஸஸ் எல்லாமே இப்பொழுது சுருங்கி இருக்கிறது. இட் ஹஸ் ஷ்ரங்க் என்பது ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ். ஆப்வியஸ்லி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலாக இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபித்த உங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்தில் ஆல்ரெடி 2-3 days பேக் வி பிளான்டு திஸ். நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் பேர், ஒரு 40 பேர் நெருங்கினவர்கள், ஸ்டாஃப் அண்டு நம்முடைய யூடியூப்பில் பாடுகிறவர்கள், தேவனை இந்த யூடியூப் சேனலில் துதித்து மகிமைப்படுத்துகிறவர்கள், மியூசிஷியன்ஸு, இங்கே ரெகுலராக ஜெபிக்கிறவர்கள், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 40 பேர் நாங்கள் கூடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். There is something about the presence of God. பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும் அவர் பிரசன்னத்திலே. Hills melt like wax at the presence of the Lord என்று நாம் வாசிக்கிறோமே. தேவ சமூகத்திலே நாம் இருக்கும் பொழுது அந்த சமூகம் வல்லமை உள்ளது. அது அற்புதத்தை கொண்டு வரக்கூடும். ஆமென். ஆகவே கர்த்தரை துதிக்கலாம் என்று சொல்லி, இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு தேங்க் பிரதர் ஃப்ரெடி ஜோசப். He was the one who suggested this idea and yesterday very much he was there. நேற்றைய தினத்தில் 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும்
ஒரு 4 மணி நேரம் நான் ஸ்டாப் ஆண்டவரை நாங்கள் துதிக்க ஆரம்பித்தோம். இடையில ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தோம். ஆனால் அதிகமாக இட் வாஸ் பிரேஸ். ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தோம். நேராக ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி பை 5:45-6 நாங்கள் ஜெபத்தை ஆராதனையை ஆரம்பித்த 1 மணி நேரத்திற்குள்ளாக ஜெசி came and joined us. 14 days கழித்து ஹாஸ்பிட்டலில் இருந்த பிறகு நேரடியாக வீட்டில் போயிட்டு just she freshened up and quickly came and joined us in the praise and worship. அந்த 4 மணி நேரம் நாங்கள் கர்த்தரை அதிகமாக, அவருடைய சமூகத்தை அதிகமாக நாங்கள் உணர்ந்தோம். தேவனுடைய வல்லமையை உணர்ந்தோம். தேவனுக்குள் களி கூர்ந்தோம். அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ச்சி உண்டு. ஆமென். God gives us the garment of praise for the spirit of heaviness. ஆமென். அவருடைய துதியின் ஆடை நம்முடைய எல்லா களைப்புகளையும் எடுத்து போடும் என்று சொல்லுகிறது போல ஒரு புது பலனோடு கூட நாங்கள் காணப்பட்டோம். and Jesse felt the same. கர்த்தர் நேற்றைய தினத்தில் அந்த ஆராதனையின் வேளையில் ஒரு விசேஷ தொடுதலை அவர் கொடுத்திருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள். நேற்றைய தினத்தில் அந்த துதி ஆராதனை முடிகிற நேரத்தில் we had a time of prayer for one another, and Jesse was also prayed for with the laying on of hands and with the anointing oil. எண்ணெய் பூசி சபை மூப்பர்களை அழைத்து ஜெபிக்க கடவன் என்று சொல்லப்பட்டது போல நாங்கள் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. So we prayed for Jesse, and we also felt we should pray for those who are sick. பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்குள் வந்தது. And I asked Jessie if she would like to join me to pray for those who are sick in their bodies. She readily joined and we prayed. It was nice to see Jessie praying for people straight from hospital after 14 days. அங்கே மக்களுக்காக ஜெபிக்கவும் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த கிருபா வரங்கள், particularly she is blessed with the grace of the prophetic ministry. நிறைய காரியங்களை ஊழியத்தில் வருகிறதற்கு முன்னதாகவே தேவன் வெளிப்படுத்தி நடத்தி வந்திருக்கிறார். ஏராளமான சாட்சிகள் உண்டு. So she began to pray for people and give out the word that God was giving out, and people were in tears. மாத்திரமல்ல, ஆராதனை வேளையில் ஒரு பர்டிகுலர் சாங், டான் மோகனுடைய தேங்க் யூ லார்ட் என்ற ஒரு பாடலை she joined with us, holding the microphone and singing along, thanking the Lord for the healing. Thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. I just want to thank you, Lord. Thank you, Lord. I just want to thank you, Lord. So altogether, it was a powerful time. We were there as a family. My daughter and my son were there. It was a very, very special time. Of course, அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. We will continue to go by the doctor's guidance, but we are trusting in the Lord. He is the chief physician. Amen. So continue to pray, and we believe we are experiencing the breakthrough.
பிரியமானவர்களே, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம், இருளின் பொக்கிஷம் என்று, the treasures of darkness என்று நீங்கள் வாசிப்பீர்கள். ஆண்டவரே, இந்த இருளான நேரத்தில் எங்களுக்கு நீர் கொடுக்கிற பொக்கிஷம் என்ன? கிரைசிஸ் டைமில் ரெவலேஷன் இருக்கும் என்று ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஹெல்த் அப்டேட் வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன். ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் that God is wanting us as a ministry to be prepared for a strong healing and deliverance ministry. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வழியாக கடந்து போகிற எங்களை கர்த்தர் ஒரு நியூ சீசன் ஆஃப் மினிஸ்ட்ரிக்குள்ள எங்களை அன்லீஷ் பண்ணுகிறார் என்று நாங்கள் உணர்கிறோம். ஸோ we will, by the grace of God, be consciously equipping people in our church and in our ministry for signs and wonders and healing and the miraculous. And we ourselves will be believing God and preparing ourselves in an even greater measure for a significant healing and deliverance ministry. சுகமளிக்கிற ஊழியத்தில் ஆண்டவர் எங்களை இன்னமும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த போகிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரேயிங். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபித்ததற்காக நன்றி. we experienced tremendous support of prayer and love from all of you. உங்கள் யாவரிடமிருந்து அன்பையும் ஜெபத்தையும் நீங்கள் எங்களுக்காக எங்களுடைய கரங்களை தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்கிறதை நாங்கள் நன்றாக உணர்கிறோம். we feel the strength. Thank you so much. This update comes with a heart of gratitude towards God and towards you people who are praying. God bless you and lead you. Amen.